அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் மற்றவர், ஈடு இணைகளற்றவர், புகழ்ச்சிக்குரியவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு அறிவு, ஞானம் இத பத்தி நமக்கு இந்த குரான்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தின இதை பார்ப்போம். அறிவு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, எது உண்மையிலேயே கடவுள் அறிவுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம எதை அறிவா பார்க்கிறோம்னா, நல்ல ஒரு விஞ்ஞானிய இல்ல நம்மளை விட எல்லா வேலையும் தெரிஞ்சவங்களை, இவங்கெல்லாம் ஒரு அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருப்போம், சொல்லக்கூடியவங்களா இருப்போம். ஆனா கடவுள் யார அறிவாளி, யார அறிவுடையவங்க, யார ஞானம் உடையவங்க அப்படிங்கிறது யாரெல்லாம் நம்பிக்கையாளர்களா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் சொல்றாரு. அந்த நம்பிக்கையை மட்டும்தான் அவர் அங்க தகுதியா பாக்குறாரு. ஒருத்தவன அறிவுடையவன், அறிவாளின்னு சொல்லணும்னா அவன் அங்க நம்பிக்கையாளனா இருக்கணும். அவர்தான் அந்த சிறப்பை வழங்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம இங்க யாரையுமே அறிவாளியும் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது, யாரையும் முட்டாள்னு சொல்ல முடியாது. கடவுள் மட்டும்தான் அதுக்கு தகுதியுடையவரா இருக்கிறார். ஒருத்தனை ஜட்ஜ் பண்றதுக்கு அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. இவன் இப்படிப்பட்டவங்கிறத கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். அதான் கடவுள் நமக்கு அறிவு, ஞானம்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் கடவுள் சிறப்பிக்கிறார். அவங்கதான் அறிவுடையவங்களா இருக்கிறாங்க, அவங்கதான் நம்பிக்கையாளர்கள். அறிவுடையவர்கள் இந்த சான்று போதுமானதா இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. அதுதான் கடவுள் அறிவு அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம சில பேர்த்தெல்லாம் பிரமிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். சில பேரோட பேச்சு அதெல்லாம் நம்மள ஆட்டிவிக்கக்கூடியதா இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் அறிவு கிடையாது, அதெல்லாம் வெறும் அலங்கார வார்த்தைகள் தான். உங்களை வழி தவறி கூட்டிட்டு போகிற ஒரு அலங்கார வார்த்தைகள் தான். ஏன்னா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்க யாருமே கடவுளை பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க சொல்றது ஃபுல்லா நான், உன்னோட திறமை, உன்னோட முயற்சி, நீனா செய்யணும், நீனா செய்யணும், நீனா செய்யணும்னு அது ஃபுல்லா அலங்கார வார்த்தைகளா தான் இருக்கும். உன்னுடைய கடின உழைப்பு, யாருமே கடவுளை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தா கிடையவே கிடையாது. அதெல்லாம் வெறும் அலங்கார வார்த்தைகள் தான். இந்த உலக வாழ்க்கைய சொல்றாருல, வெறும் பெருமை அடித்துக் கொள்ளுதல், பிள்ளைகளை பெருக்கிக் கொள்ளுதல், அதுதான் இந்த உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கையை சார்ந்தே அதை கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது நம்ம மோட்டிவேட் பண்ணணும்னு அதுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தவிர எதுவுமே நம்மள மோட்டிவேட் பண்ணாது. நம்ம அதை பார்த்துட்டு அதெல்லாம் மோட்டிவேட் ஆனோம், நமக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். இவர் நல்லா பேசுறாரு, இவர் நல்லா பேசுறாரு, இவர் பேசுறத கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வெறும் அலங்கார வார்த்தைகள், வெறும் மாயை. நம்மளா அதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு சரியானதா தோன்றுச்சுன்னா, நல்ல ஒரு புத்திசாலித்தனமான தோன்றுச்சுன்னா அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு, நம்பிக்கை குறைபாடா இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நமக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டாங்க, எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு சேர்ப்பிக்கப்பட்டுருச்சு. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சேர்ப்பிக்கப்பட்டுச்சு, இருந்தாலும் நம்ம கடவுளை மறுத்தோம்னா நம்மளை விட முட்டாள் யாரு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம கம்பேர் பண்றோம்ல, ஒரு சாதாரண நபரோட கம்பேர் பண்றோம்ல, இப்படி இருக்காங்க, இப்படி பண்றாங்க, கடவுளை இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அது பாட்டுக்கு போனா அப்படி போய் நம்ம ஒரு சாதாரண மக்களோட கம்பேர் பண்றோம்ல, அவனை விட நம்ம தான் முட்டாளா இருப்போம். இன்னும் நமக்கு இது எல்லாமே தெளிவாவே நம்ம அவனை அடையாத மாபெரும் பொக்கிஷம் இருக்க நம்ம கையில வச்சுட்டு இருக்கிறோம். இந்த குரானை கையில வச்சுட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நமக்கு பயானு ஒண்ணு கொடுக்குறாரு, ஒரு தொடர்பு தொழுகைன்னு ஒண்ணு கொடுக்குறாரு, எது முக்கியம்னு நமக்கு சொல்லியிருக்காரு.
எல்லாமே நமக்கு அவனை மீத பல மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தாலே இதுக்கு பிறகும் நம்ம மறுத்துறோம்னா, நம்ம இன்னும் சரியான பாதையில இல்லைன்னா நம்ம தான் இங்க பெரிய முட்டாளா இருக்கிறோம். இன்னும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம்னா, இதேதான் அவனும் செய்யறான். அவன் நம்மளை விட கூட கொஞ்சம் செய்யறான், அவ்வளவுதான். ஆனா யாரு முட்டாள்னு பார்த்தோம்னா நம்ம தான் ரொம்ப பெரிய முட்டாளா இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க 26:89 சொல்றாரு, யார் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற சொல்றாரு. 26:89 தங்களுடைய முழு இதயத்துடன் கடவுளிடம் வருபவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். நன்னெறியாளர்களின் முன்னால் சுவனபதி கொண்டு வரப்படும். சொல்றாங்க, யாரெல்லாம் முழு இதயத்தோட வராங்களோ, முழு இதயத்தோட நம்பிக்கை கொண்டு வராங்களோ, அவங்கதான் காப்பாற்றப்படுவாங்க. இந்த அரைகுறை நம்பிக்கை அதெல்லாம் இங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்காகதான் நமக்கு அடிக்கடி சொல்றாரு, உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சு பாருங்க, இந்த குரான் ஒப்பிட்டு பாருங்க. இங்க கம்பேர் பண்றதா இருந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதுதான் சரியானதா இருக்கும். உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல, இப்ப நீங்க ஏன் அடுத்தவங்களுக்கு போட்டி போடுறீங்க? அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஏன் பாக்குறீங்க? ஒரு நம்பிக்கையாளரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அதைதான் நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்பதான் நமக்கு நம்பிக்கைனா என்ன மாதிரி இருக்குது, ஒரு நம்பிக்கையாளரோட நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும், அப்பதான் நமக்கு புரியும். அப்படிப்பட்டவங்க தான் அறிவுரைகளா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வசனங்கள் 6346 வசனங்களுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் என்னன்னு பார்த்தோம்னா கடவுள் மட்டும்ங்கிறது தான். கடவுள், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இந்த விஷயத்தான் எல்லாமே எல்லா வசனங்களுமே நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள், கனிவகைகள் எல்லாமே இந்த உதாரணமா சொல்றாரு. ஒன்றை விட மேலானதா ஒரு சில காய்கறிகள், பழங்கள் இருக்குது. எல்லாமே என்ன நமக்கு சொல்லுதுன்னா கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை. அதுதான் நம்ம அடையக்கூடிய ஞானமா இருக்கு. அது யாரெல்லாம் அதை உணர்ந்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்கதான் அறிவுடையவர்கள். அவங்கதான் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு வசனத்துல சொல்றாரு 34:13 என்னுடைய ஊழியர்களில் மிக சிலர் மட்டுமே நன்றியுடையவர்களாக இருக்கின்றனர். சொல்றாங்க, எல்லாருமே ஊழியர்களா தான் சொல்றாரு. என்னுடைய ஊழியர்களில் மிக சிலர் மட்டுமே, ரொம்ப சொற்பமானவங்க மட்டும்தான் நன்றியுடையவங்களா இருக்கிறாங்க. அவங்கதான் அறிவுடையவங்களா இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே இந்த அறிவுங்கிறது நமக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு உரிமை கொண்டாடுறோம். ஒரு விஞ்ஞானி இருக்கிறான், நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதா நினைச்சு அதுக்கு அவளோட பெயரை வைக்கக்கூடியவனா இருக்கிறான். இது நான் கண்டுபிடிச்சது, காலங்காலத்துக்கு என் பேர் இருக்கணும்ல, அவன் ஏதோ ஒண்ணு ஆராய்ச்சி செய்யக்கூடியவனாவும் இருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களோட பெருமை அடித்துக் கொள்ளுதல், அதுதான் அடுத்து வர தலைமுறைக்கும் என்னோட பேர் நிக்கணும். இன்னும் எத்தனையோ தலைமுறை வந்தாலும் நான் இங்க இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவன் எதிர்பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். அவரெல்லாம் பெரிய முட்டாள்தனம். ஆனா நம்மளோட சிந்தனைகளே, அவனுக்கு வர சிந்தனைகளே அவனால வந்தது கிடையாது. ஒவ்வொன்றுமே கடவுள் தான் கொடுக்கிறாரு. ஒவ்வொன்றுடைய அடிப்படையுமே கடவுளாதான் இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய மூலாதாரமும் அவர் தான் இருக்கிறார். நன்னெறியின் மூலாதாரமும் அவர் தான் இருக்கிறார். எல்லாமே கடவுளா இருக்கிறப்ப இங்க அவன் தனக்குன்னு ஒரு சிறப்பை தேடிக்கணும் அப்படின்னு ஒரு மாயைக்குள்ள போறான். ஒரு பொய்ய நம்பக்கூடியவனா இருக்கிறான்.
அதன்படி அங்க நடந்தாகணும், நான் நினைச்சது மாதிரி இங்க நடக்கணும் அப்படின்னு அவன் அதுக்குள்ளேயே இருக்கிறான். அவனதான் கடவுள் முட்டாள், அவங்களாம் அறிவு இல்லாதவங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு வசனத்தோட சொல்றாரு, இந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை பத்தி சொல்லும் போது, மானிடன் அதை ஏற்றுக்கொண்டான், அவன் அறியாதவனாகவும் வரம்பு மீறுகின்றவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிற சொல்றாரு. அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதேதான் நம்ம இங்க நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே எதுவும் தெரிய மாட்டேங்குது, அறியாதவங்களா இருக்கிறாங்க. எல்லாமே கடவுள் அவனுக்கு சொல்லி தராரு. அவனுக்கு எப்படி அந்த விஷயங்கள் கிடைக்குதுன்னு அவனை யோசிச்சு பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவனுக்கு அதுல விருப்பம் இருக்க மாட்டேங்குது. கடவுள்ங்கிற மேல அவனுக்கு விருப்பம் இல்லை. அது நான் செஞ்சதா இருக்கணும், அது என்னுடைய கண்டுபிடிப்பா இருக்கணும், அது என்னுடைய உழைப்பா இருக்கணும், இப்படியே அவனுடைய சிந்தனைகள் போகும். அப்படி இருக்கிறவங்க கடவுள் ஒரு திரை அமைச்சிடுறேங்கிறார். அதன் பாதையிலே நம்ம அவனை கூட்டிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஞானமுடையவர்களே மறுமொழி அளிப்பவங்களா இருக்கிறாங்க. ஞானமுடையவங்க மட்டும்தான் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நம்ம நன்றி செலுத்துறது இது எல்லாமே கடவுளுக்கு மறுமொழி அளிக்கிறது தான். மாஷா அல்லா, ராகவத்தை இல்லாதில்லா, அது கம்பெனி இல்லா, இதெல்லாம் நம்ம சொல்றது எல்லாமே கடவுளுக்கு மறுமொழி அளிக்கிறது. இப்படி சொல்லக்கூடியவங்க தான் அறிவானவங்களா இருக்கிறாங்க. அவங்களா அதை உணர்ந்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. உணர்தல் அப்படிங்கிறதுதான் இங்க விஷயமே. ஆனா உணர்தல் இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நம்மளுடைய வாழ்க்கை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை போல மாறும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை உணர்றோமோ, கடவுள் எப்படிப்பட்டவரு, கடவுள் சர்வ வல்லமை உடையவர்ங்கிறத அந்த வார்த்தைய நீங்க எவ்வளவுக்கு உணர்றீங்களோ, எவ்வளவு ஆழமா அது உங்களுக்கு பதியுதோ, அது கேட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னும் நம்ம இந்த பழைய நிலையில இருக்கிறோம், இன்னும் நம்ம கோபப்படுறோம், பொறுமை இல்லாம இருக்கிறோம், ரொம்ப கடிந்து பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம இன்னும் கடவுளை சரியா உணர்றது இல்லை, அவருடைய தன்மைகளை உணர்றது கிடையாது, கடவுளை மதிக்க வேண்டியவாறு மதிக்கிறது கிடையாது. இன்னும் நம்மளுடைய அகந்தைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறோம். கடவுள் மேல இந்த விஷயத்த, கடவுளை நம்பி இந்த விஷயத்த ஒப்படைக்கணுமா, இன்னும் அவர் மேல ஒரு சந்தேகம் கொள்றோம். தப்பா போயிடுச்சுன்னா, ஒருவேளை அவர் இப்படியாகி நடத்திட்டாருனா, அப்படி நடத்திட்டாருன்னா, அப்படி கடவுளை குறைத்து மதிப்பிடுதல், கடவுளை சந்தேகம் கொள்றோம், அவருடைய தன்மைகளை சந்தேகம் கொள்றோம், அவர் நமக்கு நல்லதை செய்வாரு அப்படிங்கிற சந்தேகம் கொள்றோம். கடவுள் ஆனா நமக்கு முழுக்க முழுக்க நல்லதை தவிர எதுவுமே நமக்கு செய்ய மாட்டார், நல்லது மட்டும்தான் நமக்கு செய்யக்கூடியவங்களா இருக்கிறார். யார் ஒருவருக்கும் அவர் தீமையை விளைவிக்கிறதே கிடையாது. நம்மதான் அவர் அப்படி பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். ஒருவேளை தப்பா ஆயிடுச்சுன்னா, நம்ம நினைச்ச மாதிரி அவர் நடத்தலைனா, இந்த மாதிரி கடவுளை எடை போடக்கூடியவங்களா இருக்கும். கடவுளை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்துடணும், ஒரு அட்டைக்குள்ள அவரை போட்டு அடைச்சிடணும். கடவுளுக்கு போட்டியா நம்மள இங்க கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கும். அதெல்லாம் முட்டாள்தனம். ஆனா நம்ம அறிவு கொண்டு நம்ம சிந்திக்கணும்னு நினைப்போம். ஒருவேளை இப்படி போயிடுச்சுன்னா நிறைய பாசிபிலிட்டி என்னென்ன நடக்கும், ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய இதை நம்ம நினைச்சு அப்ப இதுதான் சரியானதா இருக்கும், எல்லாமே நம்மளா செய்யணும்னு நினைக்கிறோம். கடவுளுக்கு பொறுப்பேற்காம இதை நம்மளே செஞ்சிருவோம். இதெல்லாம் கடவுள் கண்டனம் செய்யறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், புகழுக்குரியவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம பார்த்தோம்னா இந்த கோபம், இந்த பொறாமை, இந்த இதெல்லாம் எதனால வருதுன்னா அறியாமை அப்படிங்கிற விஷயத்தினாலதான் நமக்கு வருது.
அறியாமையினாலதான் நமக்கு இந்த இந்த தீய குணம்னா அது காரணமே அறியாமை தான். எது சரியானது நம்ம தெரியாம இருக்கிறோம். யாரு கடவுள், கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணராதவங்களா இருக்கிறோம். அதன் காரணமா தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ள வரும். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஞானத்தை அடைந்து விட்டவர்கள் மாபெரும் பொக்கிஷத்தை அடைந்தவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. யாரெல்லாம் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள மாபெரும் பொக்கிஷத்தை அடைஞ்சவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன நம்ம நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதுக்கு முற்படணும், எந்த அறிவு அடையணும் நம்ம முற்படணும்னா கடவுளை குறித்து நம்ம தேடணும். கடவுளை குறித்துதான் நம்மளோட வாழ்க்கையை செலவிடக்கூடியவங்களா இருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலா இருந்தாலும் சரி, இந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த பணம், இந்த வீடு எல்லாமே எதுக்காகனா கடவுளை தேடுறதுக்காக மட்டும்தான். வேற எந்த காரணத்துக்காகவுமே கிடையாது. கடவுளை உணர்வதற்காக, அவரை தேடி போக போக நமக்கு அவரோட விஷயங்கள் நம்மள வந்தடைந்துகிட்டே இருக்கும். அவர் அதிகமா நினைவுல வச்சு எதற்காக இது நடக்குது, ஏன் கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறாரு, கடவுள் வசனத்துல இப்படி சொல்றாரு, இங்க வேற மாதிரி நடக்குது எல்லாம் நீங்க யோசிக்க யோசிக்க உங்களுக்கான பதில்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கடவுள் ஒருபோது எதையும் தவறா சொல்றது கிடையாது. இப்படியே நமக்கு அதிகமா நமக்கு கிடைக்கிறதுனால அதனால வர்றதுன்னா பக்குவம். அதுதான் நமக்கு மெச்சூரிட்டியா இருக்கு. அந்த பக்குவம் அடைந்தவங்க பொறுமையா இருப்பாங்க, அவங்கதான் சகிப்புத்தன்மையோட இருப்பாங்க. அவங்கதான் ஒரு யாராச்சும் தப்பா பேசினா கூட அவங்களை அலட்சியம் செஞ்சுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கிறது தான் இந்த புராணம் நமக்கு கொடுக்குறாரு. இவ்வளவு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அந்த அறிவை நமக்கு வழங்குறாரு, அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஜானை பத்தி சொல்றாரு 19:12 சொல்றாரு, ஜானே, உறுதியோடு நீர் வேதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவருடைய இளமையிலேயே அவருக்கு நாம் ஞானத்தை கொடையளித்தோம். மேலும் நம்மிடமிருந்து கனிவையும் தூய்மையையும் அவருக்கு நாம் கொடையளித்தோம். ஏனெனில் அவர் நன்றியுடையவராக இருந்தார். அவர் தன் பெற்றோரை கண்ணியம் செய்தார். மேலும் அவர் ஒருபோதும் கீழ்ப்படியாத ஒரு கொடுங்கோலனாக இருந்ததில்லை. சொல்றாங்க, அவர் ஒருபோதும் கீழ்ப்படியாத ஒரு கொடுங்கோலனா இருந்ததில்லை. கீழ்ப்படியாத ஒருத்தரை எப்படி சொல்றாங்கன்னா உள்ள கொடுங்கோலனா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. ஜான் அப்படிப்பட்ட ஒருபோதும் அவர் அப்படி இருந்தது கிடையாது. அதனாலதான் அவருக்கு இளமையிலேயே அவருக்கு நம்ம ஞானத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும். ஒருத்தர் சின்ன வயசுல அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம், அவருக்கு நம்ம கனிவை கொடையளிச்சோம், தூய்மையை கொடையளிச்சோம், எல்லாமே அவருக்கு கொடுக்குறேங்கிற, எல்லாமே நான் அவருக்கு கொடையளிச்சிருக்கிறேன், எல்லாமே அவருக்கு இந்த சின்ன வயசுலயே நான் அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. அதுதான் மிகப்பெரிய பாக்கியமா இருக்குது. நம்ம இங்க பாக்குறவங்க 22 வயசுல ஒரு பையன் அவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான், 24 வயசுல உலகத்துல நம்ம பணக்காரன் ஆயிட்டான், இதெல்லாம் பாக்கணும். அதெல்லாம் இல்ல, இதுதான் மிகப்பெரிய பாக்கியமா இருக்கு. இளம் வயதிலேயே நான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பிரமிச்சு பாக்குறோமா இல்லையா? ஏன்னா நம்ம வயசுக்காரன் தான், ஆனா அவன் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கிறான். அதெல்லாம் நம்ம கடவுளை மறந்துட்டு பேசுறோம். அதை விட பல மடங்கு பாக்கியத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். கடவுள் மட்டும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய உள்ளுணர்வை நமக்கு தூண்டி விட்டுருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்போம். நம்ம அந்த மாதிரி மற்ற விஷயங்களை பிரமிச்சு பாக்குறோம்னா நம்ம இன்னும் சரியா உள்வாங்கல, கடவுளையோட தன்மைகளை உள்வாங்காம இருக்கிறோம். எல்லாமே நம்ம அந்த அந்த வயசு, அந்த பையன், அவனோட அனுபவம் எல்லாமே நம்ம அந்த இதுலயே பாக்குறோம், அவனோடதானே நம்ம பாக்குறோம். அதுதான் நான் இங்க தப்பா சொல்றேன்.
எல்லாமே அவன் செஞ்சதா பாக்குறோம். இந்த சின்ன வயசுல அவன் இப்படி செஞ்சுட்டானே, அதெல்லாம் பக்குவம் இல்லாததுனால, அறிவு இல்லாததுனாலதான் நம்ம அப்படி சொல்லக்கூடியவங்களா இருக்கும். எது அறிவுங்கிறத நமக்கு தெளிவாவே சொல்லிட்டாரு. யாரு அறிவுறவங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் நம்பிக்கையாளர்களா இருக்கிறாங்க, அவங்களதான் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற சொல்றாரு. இன்னும் நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே நம்ம அவ்வளவு பெருசா பாக்குறோம்னா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கோம். அதுதான் விஷயம். அதை ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம், எவ்வளவு முக்கியமான விஷயமா பாக்குறோம். அவன்லாம் என் வயசு தான், இந்த கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். அதை குறித்து ஒரு புலம்பக்கூடியவங்களா இருக்கும். அதெல்லாம் அறிவில்லாத செயல். இன்னொரு வருஷம் சொல்றாரு, நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்லும் போது அவங்களோட வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன், அவங்களுக்கு நான் நம்பிக்கையை அதிகமா கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் ஞானத்தை அதிகமா கொடுக்குறேன், அதுக்கு பதில் அவங்களோட வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதை குறித்து அவங்க கவலைப்படக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கடவுள் அந்த விஷயத்த சொல்லும் போது அவங்கள இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு அவங்க என்னைக்கு புலம்ப மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தர் மேல பொறாமப்பட மாட்டாங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது வீடுங்கிறத புரிந்தவங்களா இருப்பாங்க. அதனாலதான் கடவுள் அவங்ககிட்ட அதை எடுக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாதது இந்த பணம் புகழ் எதுவுமே ஒண்ணுமே இல்லாதது. அதான் ஒரு வார்த்தையை சொல்லுவார், பெருமை அடித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற சொல்லுவார். நம்ம ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி, நம்ம ஏதோ அங்க செஞ்சு காமிச்சிட்ட மாதிரி அவன் ஒவ்வொருத்தரும் பெருமை அடித்துக் கொள்றான். இவ்வளவு பணம் நான் சம்பாதிச்சிருக்கேன் பெருமையா அடிக்கிறது, இவ்வளவு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்றது, நான் இவ்வளவு விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில செஞ்சிருக்கேன், இவ்வளவு விஷயங்களை நான் உருவாக்கியிருக்கேன், இது எல்லாமே எனக்கு பெருமையை அடித்துக் கொள்றதுக்காக செய்யக்கூடியவா இருக்கிறான். அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களோட சிந்தனை முழுசா கடவுள் 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 மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவங்களாம் பூரண பாதுகாப்புக்கு அனுமதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு தீய சிந்தனைகளே வராது. நம்ம இப்ப எவ்வளவு நேரம் பேசினேன், மத்தவங்களை பத்தி நம்ம பாக்குறது எல்லாமே தீய சிந்தனைகள் தான். கடவுளை மறந்த நிலையில ஒருத்தவங்க பெருமிச்சு பாக்குறோம் பாத்தீங்களா, ஒரு விஷயத்த பாக்குறோம், ஏதோ ஒண்ணு பாக்குறோம் கடவுளை மறந்த நிலையில, அது எல்லாமே தீய சிந்தனையா தான் இருக்கு. நம்ம பேசுற பேச்சுக்கள் எவ்வளவு வீண் பேச்சுக்கள் பேசுறோம், தேவையில்லாத பேச்சுக்கள் தானே பேசுறோம். ஒரு நாளை எடுத்துட்டு நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேச்சு பேசுறோம், அதுல எது கடவுளை குறித்துதான் இருக்கும்? மேக்சிமம் வீண் பேச்சு தான் பேசுறோம். அது எல்லாமே என்ன காரணம்னா அவ்வளவு தீய சிந்தனைகள்னாலதான். என்னோட நண்பர்கள் நம்மளோட நண்பர்களோ இருந்தா ஒரு மாதிரி பேசுவோம், வீட்டுக்குள்ள வந்தா ஒரு மாதிரி பேசுவோம், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். ஆனா நம்பிக்கையாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க யாரோட இருந்தாலுமே அவங்க கடவுளை தான் அதிகமா பேசுவாங்க. கடவுளை பற்றி அதிகமா நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் ஞானமா இருக்குது. அதனாலதான் அவர் அங்க சொல்றாரு, ஞானம் மாபெரும் பொக்கிஷம். நமக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அதனால எந்த விஷயமுமே எனக்கு இன்னும் நடக்கல. நான் இவ்வளவு தூரம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், இந்த நம்பிக்கையினால என் வாழ்க்கை எதுவும் மாறல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் நான் அடுத்து போவேன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒண்ணு டிமாண்ட் பண்றோம். எனக்கு இது இருந்தாதான் நான் உங்களை வழிபடுவேன். கடவுளை நிபந்தனையோட வழிபடுது. இவ்வளவு நாள் நான் தொழிலுக்கு நோன்பு வச்சிருக்கிறேன், இந்த குரானை படிச்சிருக்கேன், என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லைங்க, இன்னும் இருந்த இடத்துலயே தான் இருக்கேன், இன்னும் பின்னாடிதான் போயிருக்கேன். ஆனா நம்ம இன்னும் சரியா நம்பிக்கை கொள்ளல. வெறும் இந்த பொருட்கள் பின்னாடியும்
இந்த உலக வாழ்க்கை பின்னாடியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே நமக்கு கிடைக்காது. எது கிடைச்சாலுமே கிடைக்காத மாதிரிதான் இருக்கும். எது கிடைச்சாலுமே பத்தலன்னு தான் தோணும். எதுவுமே நம்ம திருப்தி செய்யாது. எல்லாமே நம்ம கடவுளை உணர்றதுலதான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம அவரை உணர்றோமோ, எந்த அளவுக்கு அவரை குறித்து நம்ம சிந்தனை செய்யறோமோ, எல்லாமே அதுலதான் இருக்கு. நமக்கு அவரை இவ்வளவு நாள் என்ன என்ன சிந்தனை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, அவரை பத்தி யோசிச்சாலும் சரி, எதுவுமே நடக்கல அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய அங்க எதுவுமே நம்ம எதுவுமே செஞ்சது இல்லை அங்க. அதனாலதான் நமக்கு எதுவுமே நடக்கல. யாரெல்லாம் கடவுளை மதிக்க வேண்டிய மாதிரி மதிச்சிருக்காங்களோ, கடவுள் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ப கூடவங்களா இருக்கிறாங்களோ, கடவுள் எதுவுமே தப்பா சொல்லியிருக்க மாட்டாருங்கிறத நம்புறவங்களா இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் அந்த குறைகள் சொல்லக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையும் அவங்க குறை சொல்ல மாட்டாங்க, எதுவுமே அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை அது பாரு தன்னால போய்கிட்டே இருக்கும். கடவுள் அது பாரு தன்னால நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் அவங்களெல்லாம் அருள்பாலிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. எப்படி ஜான சொல்றாரோ, அவரை நம்மிடம் கனிமையும் தூய்மையும் அவருக்கு நாம் கொடையளித்தோம் அப்படிங்கிற சொல்றாரு. அதுவே நமக்கு பொறுமையை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நமக்கு இன்னும் 30 வயசாச்சு, 40, 50, 60 வயசாச்சு, இன்னும் நம்ம பொறுமையா இல்ல, இன்னும் நம்ம கோபப்பட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன காரணம், நமக்கு இன்னும் பக்குவமே வரல, நமக்கு இன்னும் அந்த ஞானம் கொடுக்கப்படல. நம்மளும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, அதுக்குரிய முக்கியத்துவத்தையும் நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். கடவுளை குறித்து தேடுறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறோம். அதுதான் இங்க காரணமே. இன்னும் சொல்லணும்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலக வாழ்க்கையில எனக்கு இது மூலியமா நிம்மதி கிடைக்குது, இந்த பொருட்கள் மூலியமா நிம்மதி கிடைக்குது, இந்த மாதிரி 4 பேரை கிண்டல் பண்ணி சிரிக்கிற மூலியமா எனக்கு நிம்மதி கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே தற்காலிகமானது. அந்த தற்காலிகத்தை தான் கடவுள் நமக்கு அடிக்கடி சொல்றாரு. இது எல்லாமே தற்காலிகமானது, எல்லாமே சிற்றின்பம் அப்படிங்கிற சொல்றாரு. அவ்வளவுதான், அது அந்த இதோட முடிஞ்சு போயிடும், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதற்காக தான் கடவுள் நமக்கு இவ்வளவு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. விஷாலா நம்மையும் ஞான முடிவுகள்ல ஒருத்தர் ஆக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். தொடர்பு தொழிலுக்கு ஆழ்த்தணும். அக்கிமிஷனம்.